ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டை வேலை வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெடி சவுண்ட் வேற பின்னாடி கேட்குறேன். எல்லாரும் வந்து பட்டாசு வேற வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. தீபாவளி வேற கொண்டாடு. தீபாவளி வேற பாதி நாள் போயிடுச்சு. எங்கள் வீட்டில் காலையிலே வந்து தீபாவளிக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. இது கொஞ்சம் ஸ்வீட்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து நோம்பு எடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து நோம்புங்களா, அதனால் வந்து நோம்புக்கு வந்து அதிரசத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், பாகு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் பாகு இன்னும் ரெடி ஆகலை, ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அதிரசத்துக்கு வந்து இப்போ வந்து நோம்புக்கு மட்டும் கொஞ்சமாக தான், ஒரு அரை கிலோ அரிசி மட்டும் ஊற வச்சு மாவு எடுத்து செய்கிறோம். வீட்டுக்கு வந்து செய்யறதுக்காக நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அதிரச மாவு வந்து அரைச்சிட்டு வந்து மிஷின்லேயே அரைச்சிட்டு வந்து பாகு வச்சு கிண்டி மாவு வச்சாச்சு. இது வந்து நோம்புக்கு மட்டும்னால இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யணுன்றதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் புதுசாக செய்கிறோம். படைக்கிறதுக்காக வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், வெள்ளை சாதம், சாம்பார். இது வந்து 21 காய்கறிகள் போட்ட சாம்பார். நோம்புக்கு வந்து எல்லாமே 21 காய், அது கடையிலேயே செட்டாக விற்கும். நோம்பு பொருள்னு போயிட்டு கடையில் கேட்டால் அப்படி செட்டாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கிட்டு வந்து 21 காய்கறிகள் போட்ட சாம்பார், 21 கீரை போட்ட பொரியல், 21 கீரை போட்ட பொரியல். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாழைக்காய் பொரியல். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நோம்பு படைக்கிறதுக்கு வந்து சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதிரசத்துக்கு மட்டும் மாவு ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு 1/2 hour கழிச்சு வந்து அதிரசம் செஞ்சுக்கலாம். அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ வந்து ஆகுப்பதான் பார்த்துக்க வேண்டியதான். கொஞ்சம் தான் ரெடி ஆயிருக்கு. இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆனால் கரெக்டாக வந்துடும். கையில் உருட்டுற அளவுக்கு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணியில் ஊற்றி பார்த்துக்கலாம். இது நல்லா கையில் எடுக்கிற அளவுக்கு உருண்டு வந்ததுன்னா பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு நல்லா உருட்டி எடுக்கிற நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மாவில் ஊற்றி கிண்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இது மாவு வந்து காஞ்சிரண்டதுனால அழுத்தி வச்சுது. கொஞ்சம் நல்லா லூஸாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மாவு ஊற்றி பாகு ஊற்றி கிண்டிக்கலாம். அதிரசத்துக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நோம்பு அதிரசத்துக்காக 21 அதிரசம் மட்டும்தான். அதனால 21 அதிரசத்துக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சுக்கலாச்சு. இது வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதிரசம் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதிரசத்துக்கு வந்து மாவு நல்லா ஊறிச்சு பாருங்க. மாவு வந்து தட்டுற பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதிரசம் தட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று பண்ணணும். நம்ம வந்து பிள்ளையார் பிடிக்கணும். மஞ்சள்லேயும் சாணிலையும் பிள்ளையார் பிடிப்போம். ஆனால் சாணி இல்லாததுனால மஞ்சள் பிள்ளையார் மட்டும் பிடிச்சிக்கிறோம். அதனால் இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து வத்திலாம் கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதிரசம் வந்து சுடுறதுக்கு ரெடி பண்ணணும். சாணி பிள்ளையாரும் மஞ்சள் பிள்ளையாரும் வைப்போம். ஆனால் சாணி இல்லாததுனால மஞ்சள் பிள்ளையார் மட்டும் வச்சுக்கிறோம்.
அதிரசம் ஆல்ரெடி பிள்ளையாருக்கு வந்து பூவெல்லாம் வச்சு வாழைப்பழம்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதிரசம் தட்டி போட்டுக்கலாம். வீடியோ அதிரசம் வந்து முதல் அதிரசம் வந்து பிள்ளையார் தான். அதனால இப்போ இந்த அதிரசத்தை எடுத்து பிள்ளையாருக்கு வச்சாச்சு. இப்படி வைக்க வேண்டியதுதானே இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சுற்று கட்டு இந்த பக்கம் பேசி போட்டு எல்லாம் இதில் வைக்கணும். இன்னொரு குங்குமம் சேர்க்கலாம். அதுக்கு வச்சு விடாங்க. வச்சு வைக்கலாமா? பிச்சு வை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த தடங்களும் இல்லாமல் இந்த வருஷமும் நாங்கள் தீபாவளி நோன்பு சிறப்பாக கொண்டாடினோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நோன்பு கொண்டாடினீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.